Hi, I am Lakshmi and this is Career Educators. இந்த வீடியோவில் exercise 7.1ல இருக்கிற question number 6 solve பண்ண போகிறோம். questionல என்ன கொடுத்துருக்காங்கன்னா a stone is dropped into a pond causing ripples in the form of concentric circles. அதாவது ஸ்டோனை பாண்டில் ட்ராப் பண்ணும் போது நமக்கு ripples concentric circle formல கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா radius r of outer ripple is increasing at the constant rate of 2 cm per second. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா when the radius is 5 cm, find the rate of changing of total area of the disturbed water. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ரேடியஸ் ஆஃப் ரிப்பிள் ஆர்னு எடுத்துக்கலாம். லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் ரிப்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஏரியா ஆஃப் ரிப்பிளை ஏன்னு எடுத்துக்க போகிறோம். Let A be the area of the ripple. Next question என்ன கொடுத்திருந்தாங்க R of the outer ripple is increasing at the constant rate of 2 cm per second. Rate of change நாலே differentiation தான். So dr by dt equal to 2 cm per second கொடுத்துருக்காங்க. questionல rate of change of total area கேட்டிருக்காங்க. So we have to differentiate area. We know that area of circle A equal to pi r square. இந்த equation differentiate பண்ண போகிறோம். dA by dt equal to pi into 2r into dr by dt. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா r equal to 5 cm சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dr by dt 2 cm per second சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு pi into 2 into 5 into 2 ஈக்குவல் டு 20 pi. ஸோ dA by dt ஈக்குவல் டு 20 pi centimeter square per second. That's all, we have completed this problem. இந்த எக்ஸசைஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் சப்போர்ட் யூ. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐல் கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.